வணக்கம். சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி, பராபவ வருஷம் ஆடி மாதம் 23ஆம் தேதி, ஆடி 23 ஆகஸ்ட் 8. ரோகிணி நட்சத்திரம் மதியம் 3 மணி 10 நிமிடம் வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு மிருகசீரிஷ நட்சத்திரம், மிருகசீரிஷம் 3:10க்கு ஆரம்பம். காலை 11:27 வரையிலே தசமி, அதன் பிறகு ஏகாதசி. தேய்பிறை தசமி காலை 11:27 வரை, அதுக்கப்புறம் ஏகாதசி. உச்சி நேரத்துக்கு ஏகாதசி வந்துடுது. யோகம் சித்த அமிர்த. துலாம் ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று முழுவதும் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. நாளைக்கு நாளன்னைக்கெல்லாம் விருச்சிகத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றோடு துலாமிற்கு சந்திராஷ்டமம் முடிந்து விடுகிறது. இன்று முழுவதும் இருக்கிறது. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10:30 முதல் நண்பகல் 12 வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சூரியன், புதன், குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பூதகிருத் பூத பிருத்பாவோ பூதாத்மா பூதபாவன. இதை 18 முறை சொன்னால் நல்லது. யார் சொன்னா அப்படின்னு: மிகவும் மதிப்பு மிக்க விஷ்ணு சகஸ்ர நாமத்தை கூறுவதில் நன்மையாக கோவிந்த பட்டர் பூதகிருத் என 18 முறை கூறினால் நமது வீட்டில் ஏதாவது தீமைகள் இருந்தால் விலகும் என்கிறார். தெரியல சார் எனக்கு. பொதுவாகவே தினசரி ஒரு தரமாவது போட்டு கேட்கணும். விஷ்ணு சகஸ்ரநாமம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். டெய்லி சாண்ட் பண்ணணும், நம்ம சொல்லணும். சப்போஸ் நமக்கு சொல்ல வரல அப்படின்னா ஆடியோவில் போட்டுட்டாவது கேட்டுடணும். டெய்லி ஒரு தரமாவது கேட்கணும் மினிமம். விஷ்ணு சகஸ்ரநாமம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. வீட்டில் ஒலிச்சாலே போகிற அந்த வைப்ரேஷன், அந்த மந்த்ரா சவுண்டே வீட்டில் பெரிய நன்மைகளை செய்யும். நீச்ச பரிவர்த்தனை குரு பார்வை எடுத்துக்கொள்ள வேண்டுமா? நீச்ச பங்கம் பரிவர்த்தனை குரு பார்வை எடுத்துக்கொள்ள வேண்டுமானா என்ன அர்த்தம் புரியல. ராசி கட்டத்தில் உச்சம் பெற்ற கிரகம் நவாம்சத்தில் நீச்சம் பெற்று விட்டால் மேற்கண்டவை நவாம்சத்தில் பெற்றால் அதன் தசை எவ்வாறு இருக்கும்? ராசிக்கட்டத்தில் உச்சம் பெற்ற கிரகம் நவாம்சத்தில் நீச்சமடைந்து விட்டால் அதன் தசை எப்படி இருக்கும்? சுமாராக இருக்கும். ரொம்ப ஓஹோன்னு சொல்ல முடியாது. ராசிக்கட்டத்திலும் நவாம்சத்திலும் இரண்டிலுமே நன்றாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தசை நடத்தினால் அது மிக சிறப்பாக இருக்கும். அருள்குமார் 1405, நடுவூர் 8வது வீதி, கல்லல், சிவகங்கை மாவட்டம், கல்லல்ல. அங்கேருந்து அருள்குமார் சார் சொல்கிறார். இதெல்லாம் அவர் தான் கேட்குறார். இந்த உச்சம் நீச்சம் பற்றி டவுட் கேட்குறார். நவாம்சத்தில் நீச்சம் அடைந்தால் தசை நல்லா இருக்குமா? சுமாராக தான் இருக்கும். பஞ்சபூத ஸ்தலங்கள், பஞ்ச சபைகள் உள்ள வேறுபாடு என்ன? பஞ்ச சபைனா நடராஜ சபைங்க. கனக சபை சிதம்பரம், வெள்ளியம்பலம் மதுரை, தாமிர சபை திருநெல்வேலி, சித்திர சபை திருக்குற்றாலம், அப்புறம் திருவாலங்காடு ஒன்று. என்னுடைய ஜாதகத்தில் செவ்வாய் அஸ்தங்கதமாகிவிட்டது. அதனால் நீங்கள் சிவப்பு நிற துணி பயன்படுத்தக்கூடாது, சிவப்பு வஸ்திரமே அணியக்கூடாது என்கிறார்கள். அணியும் ஆடை, ஓட்டும் வாகனம், எழுதும் பேனா ஆகிய எதிலுமே சிவப்பு நிறம் இருக்கக்கூடாது என்கிறார்கள். இது உண்மைதானா? தப்பு சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். கொங்கு செல்வன், அந்தியூர், ஈரோடு. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஐயோ, முன்னாடிலாம் டிவியை பார்த்துட்டு டெய்லி ஒரு கலர் சட்டையை மாட்டிகிட்டு போவாங்க. அதெல்லாம் ஒரு கூத்து நடந்த ஒரு பீரியடில். டெய்லி எப்போதுமே ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான் நான் போடுறேன். ஷூட்டிங்காக தான் இதெல்லாம். ஜி டிவிக்காக தான் கலர் சட்டை. வெளியே வந்தாச்சுன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான். வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, இல்லைன்னா வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை சட்டை, இது போட்டு தான் நான் பல வருடங்களாக அப்படி தான் தான் என்னுடைய ட்ரெஸ்ஸு. கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு மாதிரி. எந்த கலருமே யூஸ் பண்ணுறதில்ல. பகவான் யார்? எப்படிப்பட்டவர்? ஆணுமில்லை, பெண்ணுமில்லை, அழியுமில்லை, கண்ணுக்கு புலப்படும் பொருளும் இல்லை. தன்னை நினைத்து உருகும் அடியவர்கள் வேண்டுதலுக்கு ஏற்ப விரும்பும் வடிவில் காட்சி தருகிறார். நல்லா இருக்க இந்த பொன்மொழி. யார் எழுதி அனுப்பியது? யார் இதை எழுதி அனுப்பியது? கொங்கு செல்வன்.
அவர் தான் இப்போ நிறைய அனுப்பிட்டு இருக்காரு. கொங்கு செல்வனுடைய சீசன் இப்போ. 7ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு ஆதிக்க குணம் அதிகமாக இருக்கும் என்கிறார்களே, உண்மையா சார்? நீங்கள் எந்த 7 சொல்கிறீங்க? தமிழ் தேதி 7ஆ, ஆங்கில தேதி 7ஆ? குட்டி இங்கிலாந்து. தமிழ் தேதி 7 பிறந்தவர்களை பற்றி கேட்கிறீர்களா, இல்லை ஆங்கில தேதி 7 பற்றி கேட்கிறீர்களா? ஆங்கில தேதிக்கு நம்மளுடைய ஜோசியத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இது பின்னால் திணிக்கப்பட்ட ஒரு பொய், முற்றிலும் பொய். நியூமராலஜின்னு ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து, பொழுது போகாதவங்கெல்லாம் சேர்ந்து ரவுண்டாக உட்காந்து க்ரியேட் பண்ணாங்க. முன்னெல்லாம் இந்த பணத்தை முதலீடு பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஃப்ராடு கம்பெனியில் கொண்டு போய் பணத்தை போட்டுருவாங்க. அந்த கம்பெனி முடிவு போய்டும், பணம் வராது. உடனே பனகல் பார்க்கில் மீட்டிங் போடுவாங்க, உட்காந்து என்ன பண்ணலான்னு. அந்த மாதிரி யாரோ மீட்டிங் போட்டு ஆரம்பித்தது தான் இந்த நேமாலஜி, நியூமராலஜி. இதெல்லாம் நேமாலஜிங்கிறது பெரிய டுபாக்கு வருது. 1 நம்பர் டுபாக்கு ஒரு நேமாலஜின்றது. உன் பேரில் ஒரு ஏபிசிடியை மாற்றினா தலையெழுத்து மாறுமா? எப்படியா ஏபிசிடிக்கும் தலையெழுத்துக்கும் என்னையா சம்பந்தம்? ஏபிசிடி வெள்ளைக்காரன் கொண்டு வந்தான் 250 வருஷம் முன்னால், இல்லை 300 வருஷம் வச்சுக்கோ. தலையெழுத்து பிரம்மா எழுதி அனுப்புகிறான். நவகிரகம் மாறுமா? ஏபிசிடியை மாற்றினா நவகிரகம் மாறுமா? என்ன கப்சா சார் இது? என்ன ஏமாத்து வேலை? அதையும் பாவம் மக்கள்லாம் நம்பி அவன் பேரை கெசட்டில் கொடுத்து சேஞ்ச் பண்ணி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிலாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் தலையெழுத்தெல்லாம் மாற்ற முடியாது சார். ஒரு ஏபிசிடியில் சேஞ்ச் பண்ணால் தலையெழுத்து மாறுன்றது எவ்வளோ பெரிய பொய் தெரியுமா? அப்படிலாம் நாங்கள்லாம் வெங்கட்ராமன்ற பேரை வேறு ஏதாவது இனிஷியலை மாற்றி நான் பிரசிடெண்ட் ஆகிருக்கலாமே. ஏன் ஆகலை? இன்னும் ஜோசியராகவே உட்காண்ட்ருக்கேன், ஜிடிவியில் வேலை பார்த்துட்ருக்கேன். அப்படிலாம் தலையெழுத்தெல்லாம் மாற்ற முடியும். ஏபிசிடிக்கு அவ்வளோ பவர் இருக்குங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். அதில் எனக்கு 100% நம்பிக்கை கிடையாது. ஏமாறாதீங்க போய். பொதுவாக எத்தனை வயதுக்கு மேல் ஜாதகம் பார்க்க வேண்டாம்? யார்? காரைக்குடி சிதம்பரம், சிதம்பரம் காரைக்குடியிலன்னு கேட்குறாரு. ஏன் சார் வேண்டாம்ன்றதை கேட்குறீங்க? பார்த்துக்கிட்டே இருங்களேன், போகிற வரைக்கும் பார்த்துட்டு இருங்களேன். அதையே நிறுத்தணும். குழந்தை பிறந்தால் எத்தனையாவது வயதில் ஜாதகம் பார்க்க வேண்டும்? 5 வயசில் ஜாதகம் எழுதி வச்சுருவாங்க. யூஸ்வலாக பார்க்க மாட்டாங்க, பலன்லாம் பார்க்கவே மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு ஜாதகம் பலன் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அதை எழுதி புக்கு போட்டு நல்ல நாளில் ஜாதகத்தை எழுதி மஞ்சள் தடவி உள்ளே வச்சுருவாங்க பீரோவில். கல்யாணத்துக்கு வரன்னு பார்க்கும்போது தான் வெளியவே எடுப்பாங்க. அது வரைக்கும் அது பீரோவிலே இருக்கும். எனக்கு மகர ராசி, திருவோண நட்சத்திரம். இந்த சனிப்பெயர்ச்சி பிறகு வரவிருக்கும் பெயர்ச்சிகள் நன்மை தருமா? நல்லா இருக்குது சார். மகர ராசிக்கெல்லாம், மகர ராசிக்கு தான் 2லேருந்து 3க்கு போயிடுச்சே, பெஸ்ட்டு பீரியடு. யாழ் என்ற மிருகம் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். யாழ் இல்லை சார், அது பேர் யாழி. இந்த தூண்லலாம் செதுக்கியிருப்பாங்களே ஒரு மிருகம், அதுதானே சொல்கிறீங்க? பேர் யாழி. யாழ்னா அது ஒரு வயலின் மாதிரி ஒரு வாத்தியம். யாழ் அப்படிங்கிறது ஒரு வாத்தியம். யாழில் நிறைய விதமான யாழெல்லாம் இருக்குது. மகர யாழ், அந்த யாழ், இந்த யாழ்னு. நம் எல்லா கோவில் தூண்களிலும் தூண் சிற்பமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் அந்த சிறப்பு என்ன? அது பேர் யாழின்னு பேர். யாழ் வேற, யாழி வேற. யாழ்ங்கிறது ஒரு இசைக்கருவி. வயலின், வீணை, கிட்டார், அந்த மாதிரிலாம் வாத்தியங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பழைய காலத்தில் யாழ் என்ற வாத்தியத்தை நமது முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அது திருக்குறளில் கூட ஒரு இடத்துல வரும். யாழினிது குழலினிது என்ப மக்கட்தம் மழலை சொல் கேளாதார். குழந்தையுடைய மழலை கேட்காதவங்க யாழ் தான் இனிது, குழல் தான் இனிதுன்னு தான் பேசுவாங்க. யாழென்றும் குழலென்றும் சிலர் கூறுவாரியம், குரல் கேட்ட பின்னாலே அவர் மாறுவார். இந்த ஒரு நாள் போதுமா பாட்டில் கூட வரும். யாழென்றும் குழலென்றும் சிலர் கூறுவார், என் குரல் கேட்ட பின்னாலே அவர் மாறுவார். ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி தமிழ், 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மிக 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 சிறப்பான நல்ல நாள் மேஷராசிக்கு. மேஷராசிக்கு மிக மிக சிறப்பான நல்ல நாள் இன்றைய நாள். நாளைய தினம்தான் ஏகாதசி விரதம். இன்னைக்கு ஆடி 23. இது ஒரு மிக சிறப்பான நாள், நல்ல நாள். ஆஞ்சநேயரை வழிபட வேண்டிய நாள். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க.
மேஷராசி வியாபாரிகளுக்கு வியாபாரத்திலே மிகப்பெரிய தனலாபம் கிடைக்கும். வியாபாரத்தை இன்னும் சற்று விரிவுபடுத்த வேண்டும், இன்னும் பெரிதாக ஆக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம் என்று யோசனை செய்வீர்கள். அதற்கு பல யோசனைகள் உங்களுக்கு தோணும். துறைசார் வல்லுநர்களிடம் ஆலோசனை பெற்று அதை மேலும் சிறப்பாக செய்வீர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் பங்கேற்கக்கூடிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் நடைபெறும். உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சி வரப்போகிறது. அதற்கான ஏற்பாடுகளை எப்படி செய்யலாம், இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா என்றெல்லாம் நீங்கள் யோசனை செய்து கொண்டிருப்பீர்கள். எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக மேஷராசிக்கு விளங்குகிறது. ரிஷபராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். ரிஷபராசியிலே சந்திரன் உச்சமடைந்திருப்பதால் மனதிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும். மனோகாரகன் என்று அழைக்கப்படுகின்ற சந்திரன் உங்கள் ராசியிலே உச்சமடைந்திருக்கிறது. எனவே உங்கள் மனதில் உள்ள கவலைகளெல்லாம் காணாமல் போய்விடும். மனதிலே உற்சாகம் ஏற்படும், தன்னம்பிக்கை ஏற்படும், தைரியம் ஏற்படும், மிகப்பெரிய மன வலிமை ஏற்படுகின்ற நேரம். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே 3 கிரகங்கள் இணைந்திருக்கின்றன. சூரியன், புதன், குரு 3 கிரகங்களும் ஒன்றாக கடகத்தில், அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இணைந்திருக்கின்றன. அதில் குரு உச்சமடைந்திருக்கிறது. 2ல் குரு உச்சம். கையிலே பிடிக்க முடியாது, உங்களை எங்கேயோ போயிடுவீங்க. வாக்குஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. நீங்கள் சொன்னால் அதை கேட்பதற்கு எல்லோரும் தயாராக இருப்பார்கள். அவ்வளவு அழகாக எடுத்து சொல்லுவீர்கள். அனைவருக்கும் மனதில் பதியும்படி, புரியும்படி தெளிவாக எடுத்து சொல்லுவீர்கள். பேச்சு மிக சிறப்பாக இருக்கும். நாவன்மை அதிகரிக்கும். நன்மைகள் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியான நாள். உங்கள் ராசிக்கு பின்புறம் ஒரு கிரகம் உச்சம், முன்புறம் இன்னொரு கிரகம் உச்சம். இது ஒரு யோகம். ராசியின் இரு மருங்கிலும் 2 கிரகங்கள் உச்சம் பெற்றுட்டு ராசியை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. ராசிக்கு பின்னால், அதாவது 12ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம், 2ஆம் இடத்திலே குரு உச்சம். எனவே இது ஒரு சிறப்பான யோகம். இந்த மாதிரி 2 பக்கம் 2 கிரகம் இருக்கிறதுக்கு நிறைய பெயர்கள்லாம் உண்டு. இந்த யோகங்களுக்கான பெயர்களெல்லாம் பார்த்தோன்னா பழைய புத்தகத்தில் எக்கச்சக்கமாக போட்டிருப்பாங்க. ஒரு நூலாசிரியரும் அதற்கு ஒரு பெயர் வேறு வைத்திருப்பார். இவர் ஒரு பெயர் சொல்வார், இன்னொருத்தர் வேறு ஒரு பெயர் சொல்வார். நம்ம அதை போட்டு பிச்சுக்குன்னு, நம்ம சட்டையை பிச்சுக்குன்னு யோசிப்போம், என்னடா இது பேர் இப்படி மாறுதுன்னு. ஒருத்தர் அமல யோகம் பாரு, இன்னொருத்தர் விமல யோகம் பாரு, இன்னொருத்தர் கமல யோகம் பாரு. ஆக மொத்தம் யோகம் அவ்வளோதான். விடுங்க, அந்த யோகத்தோட பேரை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? யோகா அடிக்குதில்ல, சந்தோஷமாக இருப்போம், அவ்வளோதான். கடக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசியிலேயே குரு உச்சம், ராசியிலேயே சூரியன், புதன், ராசிநாதனாகிய சந்திரன் 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. ராசிநாதன் வலுவாக லாபஸ்தானத்திலே உச்சம் பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு நல்ல நேரம். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. என்ன செஞ்சாலும் நல்லா செய்வீங்க. எதை பண்ணாலும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதை முழுமையாக செய்து விட்டுத்தான் வீடு திரும்புவீர்கள். அறகுறையாக விடுறதுங்கிற வேலையே கிடையாது. பண்ணால் நல்லா பண்ணணும். எது செய்தாலும் அதை சிறப்பாக செய்ய வேண்டும். குளிச்சா குத்தாலும், கும்பிட்டா பரமசிவம். நடுவாந்திரமே எதுவுமே கிடையாது. இங்கெல்லாம் எல்லாமே இருக்கிறதுலே தி பெஸ்ட்டு தான். அந்த மாதிரி ஒரு நல்ல நாளாக கடகராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. சிம்மராசி அன்பர்கள் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் இருப்பார்கள். சிம்மராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் எந்த கல்லூரியில் எந்த படிப்பு படிக்க விரும்புகிறீர்களோ அதற்கு அட்மிஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு ஃபீஸ் கட்டி விடுவீர்கள். வர திங்கட்கிழமை காலையில் போய் ஃபீஸ் கட்டிடுவீங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் ஆகிடும். மிகச் சிறப்பான கல்வி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயமாகும். திருமணத்திற்கான தேதி முடிவு செய்யப்படும். ஆவணி பிறந்ததும் ஒப்புத்தாம்பலம் மாற்றிக்கலாம். இப்போ வெறும் பேசலாம், வாங்க பேசலாம், பழகலாம், வாங்க வாங்க பழகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவீங்க. கல்யாண பேச்சுவார்த்தை நடத்தி வாங்க பழகலான்னு சொல்லி கூப்பிட்டு பேசி முடித்து திருமணத்தை பேசி முடிப்பார்கள். ஆவணி பிறந்த உடனே தாம்பூலம் மாற்றிக்கிறது, நிச்சயதார்த்தம் பண்ணுறது எல்லாம் ஆவணியில் பண்ணலாம். ஐப்பசியில் கல்யாணம், நிறைய கல்யாண முகூர்த்தம் ஐப்பசியில் இந்த வருஷம். இந்த நவம்பர் மாதம் செகண்ட் ஹாஃபில்
எக்கச்சக்க முகூர்த்தம். இப்போ கூட எங்கிட்ட ஒருத்தர் வந்து முகூர்த்த டேட் கேட்டார். 23/11 ஒரு டேட் நல்லா இருந்துன்னு சொல்லி எழுதி கொடுத்தேன். நிறைய முகூர்த்தங்கள் இந்த வருடம் ஐப்பசியில் வருகிறது. இன்னும் ஒன்று, மழை காலம். நம்ம ஊரில் எந்த நேரத்தில் மழை பிடிக்குன்னு தெரியாது. பட்டு புடவையை கட்டிக்கிட்டு எல்லாம் நனைஞ்சிட்டு வர முடியாது. அதனால் அந்த ஒரு கிளைமேட் அன்னி எப்படி இருக்கும்னு தெரியாது அந்த டேட்டில்ங்கிறதுனால கொஞ்சம் யோசனை பண்ணோம். ஆனால் முகூர்த்தம்லாம் அவ்வளோ அழகாக கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. அருமையான கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது வெகு விரைவிலேயே உங்கள் திருமணம் நிச்சயமாகிவிடும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் எனக்கு இல்லை. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்திலே பெரிய வெற்றி ஏற்படும். வியாபாரத்தை பெரிய அளவிலே விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். வியாபார வளர்ச்சி ஒரு புறம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஒன்று வரும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக 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 சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக விளங்கும். துலா ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இன்னைக்கு ஃபுல்லாக துலாமுக்கு சந்திராஷ்டமம். மிட்நைட்டு 2:30 மணி வரைக்கும் இருக்குது. சந்திராஷ்டமம் இன்று முழுவதும் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். பொருளாதார விஷயத்திலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தவறான நபர்களிடம் போய் சிக்கிக்கொள்ள வேண்டாம். யாரோ எதையோ சொல்லுவார்கள். ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு ராங் மெசேஜ் வரும். மெசேஜ் அப்படின்னு அதை பார்த்துட்டு நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. பொய்யான தகவல்களை பரப்பி விடுவார்கள். வாட்ஸ்அப் வதந்திகளை நம்ப வேண்டாம். வாட்ஸ்அப் வதந்திகளை நம்ப வேண்டாம். எனவே நீங்கள் உங்களுடைய செக்யூரிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு செக்யூர்டாக இருக்கணும். அதை வந்து லீக் அவுட் பண்ணிடாதீங்க. 100 ரூபா அர்ஜென்ட்டாக வேணும்னு ஒருத்தர் கேட்பார். எப்போது பழகினவராக இருப்பார். 100 ரூபா தானே சரின்னு அனுப்புவீங்க. பார்த்தா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் அதிலேருந்து எடுப்பாங்க. நீங்கள் 100 ரூபா அனுப்பிச்சதை வச்சு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், உங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட்டு, அதில் என்ன அமௌண்ட் இருக்குது, இன்றைக்கி தேதிக்கு அதோடைய பேலன்ஸ் என்னங்கிறதெல்லாம் நீங்கள் அனுப்புகிற அந்த 100 ரூபா அனுப்புகிறீங்க இல்லையா, போனா பாருதுன்ட்டு அதிலேருந்து எடுத்து உங்களுடைய லட்சக்கணக்கான பணத்தை ஆட்டையாக போடுவாங்க. ஸோ டோன்ட் சென்ட் மணி டு எனிபடி. ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப வேண்டியவங்க நிஜமாகவே பணம் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். நான் கூட நேரில் வான்னு சொல்லி கேஷ் கொடுத்துருவேன். ஃபோனில் அனுப்ப மாட்டேன் யாருக்கும் பணம். ரொம்ப அவசியமாக இருந்தாக்கா நான் வேறு யாரையா விட்டு பணம் அனுப்ப சொல்லுவேன். ஸ்டாஃபை விட்டு அவனுப்பு அப்படின்னு. அவங்க அக்கௌண்ட்டில் ஒன்றும் பெரிய அமௌண்ட் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். நிறைய ஃப்ராடு நடக்குதுங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் உங்களுடைய ஃபோன் நம்பரெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்காதீங்க. பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வெளியில் போகிற மாதிரி அதை ஓப்பனாக வைக்காதீங்க. அதை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுடைய டீட்டெயில்ஸு உங்களை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் சொல்லவே கூடாது. எப்படி இல்லாமல் கேட்டு வாங்குவாங்க. அதை இன்டைரக்டாக கேட்டு வாங்குவாங்க. சார் அர்ஜென்ட்டாக ஒரு 100 ரூபா கொடுங்க சார் அப்படிம்பாங்க. 100 ரூபா எதுக்கு இவன் கேட்குறான் அவன் அப்படின்னு உடனே டக்குன்னு நீங்கள் உஷாராயிடணும். 100 ரூபா அனுப்பிச்சிங்கன்னா அதுலேருந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் போகிறது. எனவே பண விஷயத்திலே ஜாகிரதையாக இருக்க வேண்டும். துலா ராசி அன்பர்களே, இன்னைக்கு சந்திராஷ்டமம். எங்கேயாவது ஏமாந்துடாதீங்க, கோட்டை விட்டுறாதீங்க, ஜாகிரதையாக இருங்க. காட்ரேஜ் எல்லாம் நல்லா லாக் பண்ணி கீயை இடுப்பில் சொருகின்னு கிளம்புங்க. இல்லைன்னா அப்புறமா நீங்கள் வந்து பார்க்கும்போது காட்ரேஜ் எம்டியாக இருக்கும். ஜாகிரதை. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 9 குடைவன் 7ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறான். 5 குடைவன் 9ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறான். 2 பெரு கிரகங்கள், 2 சிறப்பான கிரகங்கள், முக்கியமான கிரகங்கள் உச்சமடைந்திருப்பது என்பது ஒரு பெரிய யோகம். அதனால் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல நாள், நல்ல நாள், ரொம்ப 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 நல்ல நாள். எனவே விருச்சிக ராசிக்கு ஒரு ராஜயோகமான கிரக நிலவரம் அமைந்திருக்கிறது. மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வந்துவிட்டது, அந்த நேரம் வந்துவிட்டது. நீங்கள் எதை பிடிக்க வேண்டும் என நினைத்தீர்களோ அதை பிடித்து விடுவீர்கள். உங்களுக்கு பிடித்தவையெல்லாம் உங்களுக்கு கிடைத்துவிடும். பிடித்ததை பிடித்து கிடைத்துவிடும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்திலே அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள், ஆரோக்கியமாக இருப்பார்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் நரம்பு, முட்டு வலி, எலும்பு பிரச்சனை போன்ற ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அதெல்லாம் காணாமலே போய்விடும். புஷ் வலியாது, கிளியாது, நத்திங் டூயிங், ஒன்றுமே கிடையாது. இனிமே
யூ ஆர் கோயிங் டு பி ஹேல் அண்ட் ஹெல்த்தி. ரொம்ப அருமையான நல்ல நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசி அதிபதி உச்சமடைந்திருப்பதால் யோகம். 9, 10 கூடையவர்கள் ஒன்றாக இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தியிருப்பதால் யோகம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். குடும்பத்தில் அமைதி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஒற்றுமை, சந்தோஷம், ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்கும். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு, புதன், சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. குருவும் புதனும் நன்மை செய்யும் கிரகங்கள். அவை இரண்டும் 7இல் அமர்ந்து உங்களை பார்க்கிறது, உங்கள் ராசியை பார்க்கிறது. உங்கள் ராசியை பார்க்கிறதுனா உங்களை பார்க்கிறதுன்னு அர்த்தம். உங்கள் ராசி வலுப்பெறுகிறது அப்படின்னா நீங்கள் வலுவாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். வலுவாக அப்படின்னா என்ன வலு? பாக்ஸிங்லாம் போடுவீங்களா? யூ ஆர் சேஃப், யூ ஆர் ஸ்ட்ராங். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பொருளாதாரத்திலே நல்ல தன்னிறைவு ஏற்படும், செல்ஃப் சஃபிஷியன்சி ஏற்படும். பொருளாதாரத்தில் தனஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது, நீங்கள் வலுவாக இருக்கிறீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். கும்பராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நல்ல செய்திகளெல்லாம் வந்து சேரும். அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நற்செய்தி வரும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற பெரிய வியாபாரிகளாக இருக்கக்கூடிய கும்பராசியினருக்கெல்லாம் வியாபாரத்தில் மேலும் 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 இன்னும் பெரிய வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சமூக அந்தஸ்து வெகு சிறப்பாக இருக்கும். பாராட்டுகள் வந்து குவியும். எல்லா இடத்திலிருந்தும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு பாராட்டு மழை பொழிய போகிறது. அத்தகைய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியான நாள், வெற்றிகரமான நாள், மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். 5 சந்திரன் 3ஆம் இடத்தில் உச்சம். ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் உச்சம். எனவே இது ஒரு பெரிய யோகமான நாள், நல்ல நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே இது ஒரு நல்ல நாள். மீன ராசி அன்பர்கள் இப்பொழுது வீடு வாங்கலாம். வீடு வாங்கும் நேரம் வந்துவிட்டது. இடம், மனை, மண், பூமி, லேண்ட், ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்குவீங்க. அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது மிக சிறப்பாக காணப்படுகிறது மீனராசிக்கு. மாணவ செல்வங்கள் அழகாக படித்து மேல் படிப்புக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வார்கள். திருமண வயதில் உள்ள மீனராசி இளம் ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். 7ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது. எனவே இப்பொழுது திருமணத்திற்கான நேரமும் வந்துவிட்டது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மீனராசிக்கு இன்றைய நாள் விளங்கும். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் ஏகாதசி விரதம். மாதம் ஏகாதசி அன்று விரதம் இருந்து பெருமாளை, மகாவிஷ்ணுவை உபாசனை செய்ய வேண்டும், வழிபட வேண்டும். பெருமாளை கும்பிடணும். நாளைக்கு ஏகாதசி, எல்லாரும் பெருமாளை கும்பிடணும். விரதம் இருந்து கும்பிட்டால் மிகவும் நல்லது. முடியலன்னா கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு பெருமாளுக்கு ஏதாவது அலங்காரத்திற்கு தேவையான வாசனை மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலைகளை வாங்கி சமர்ப்பித்துவிட்டு நாராயணா 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 என்று சொல்லி, நாராயணா அகிலகுரோ பகவன் நமஸ்தே என்று சொல்லி அந்த பெருமாளுடைய திருவடியிலே சரணடைந்து விட்டு வர வேண்டும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர், சக்தி பீடம், அனுமன் உபாசகர், ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது? இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள், பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்கள் சுவாமிஜி.
ஸ்ரௌதத்வார்த்தாதிகம் கர்மநிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் ஜாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகள் மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான பராபவ வருடம் ஆடி மாதம் 23ஆம் தேதி 8/8/2026 சனிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். ஓம்காரம் பகுதியில் தினந்தோறும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் குத்துவிளக்கு பூஜை நடத்தும் பொழுது என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்றத பற்றின விளக்கம் எங்களுக்கு கொடுங்க சுவாமிஜி. ஏற்கனவே நம்ம அக்னி பகவானுக்கும் தீபத்துக்கும் சீதாதேவியார் வரம் கொடுத்த விஷயத்தை பேசியிருக்கோம். கயா கஷேத்திரத்தில் சீதா பிராட்டியார் ஒரு வரம் கொடுத்தா, அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இந்த நம்ம தீபத்தை லக்ஷ்மி ஸ்வரூபமாக நம்ம பூஜிக்கிறோம். இந்த தீபம்ன்றது லக்ஷ்மி ஸ்வரூபம். அதே நேரத்தில் துர்க்கை மற்ற தெய்வங்களை வழிபாடு பண்ணுறவாலும் தீபத்தை சிறப்பாக கொண்டாடுவாள். இப்போ துர்க்கையிலேயே உங்களுக்கு 9 துர்க்கை இருக்குது. அப்போ தீப துர்க்கையாக நம்ம தீபத்தை வழிபாடு பண்ணுறதும் அவள் சாக்த வழிபாட்டில் இதெல்லாம் உண்டு. நவதுர்க்கையை பூஜிக்கக்கூடிய வாளுக்கு சொல்கிறோம். ஆனால் இந்த நவதுர்க்கைன்னு சொல்லும்போது லவணதுர்கை, சூலனி துர்கை, தீபதுர்கை, வனதுர்கை நம்ம சொல்கிறோம். ஆனால் நேபாளத்தில் அவள் சொல்கிற அந்த நவதுர்கை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, மாறுதல் உண்டு. வட தேசங்கள்லேயும் கொஞ்சம் மாறுதல் இருக்குது. மகாலட்சுமி வழிபாடுன்னு சொல்லும்போது எல்லா இடத்துலையும் இந்த தீப ரூபத்தில் பூஜிக்கிறது பெரும்பாலும் ஒரே மாதிரி தான் வருது. இப்போ இந்த தீபத்தை மகாலட்சுமி ஸ்வரூபமாக வழிபாடு பண்ணும்பொழுது நமக்கு இருக்க முதல்ல வறுமை விலகும்னு சொல்லுவாள். மகாலட்சுமியை தீப ரூபத்தில் பூஜிக்கும் பொழுது வறுமை விலகும். குடும்பத்தில் சுபகாரிய தடைகள்லாம் இருந்ததுன்னா அந்த தடைகள்லாம் விலகி சுபகாரியங்கள் நடக்கும். பொதுவாக எல்லாருக்கும் தெரியும், இந்த குத்து விளக்கு வழிபாடுன்னா தெரியும். இந்த தீப ரூபமாக நம்ம குத்து விளக்கில் தீப ரூபமாக மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுவோம். இந்த வழிபாடு பண்ணும்பொழுது கூட்டு வழிபாடும் பண்ணலாம், தனியாகவும் நம்ம பண்ணலாம். கூட்டு வழிபாடு எப்பயுமே ரொம்ப சிறந்தது. ஆனால் இன்றைக்கி நமக்கு பஜனை பண்ணுறதா இருந்தாலும் நாம சங்கீர்த்தனத்துக்கும் உபன்யாசத்துக்கும் இந்த கூட்டு வழிபாட்டுக்கும் ஜனங்க குறைஞ்சி போயிட்டான். அது மாதிரி இல்லைன்னா வீடுகள்லேயும் பண்ணலாம். ஒரு மனையில் நம்ம இழகோலம் போட்டு, இழகோலம்னா முதலே சொன்னோம், அரிசி மாவு ஊற வச்சு அரைச்சி அதில் கோலம் போடுவா. இல்லைன்னா நாம் அரிசி மாவை பவுடராக்கி இழகோலம் போடலாம். ஆனால் சுண்ணாம்பு பவுடரில் இந்த கோலம் போடுறதை தவிர்த்துருங்க. ஒரு மனையில் கோலம் போட்டு அதுக்கு மேலே குத்தவிளக்கு ஏற்றி பசு நெய் அல்லது உங்களுக்கு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றலாம். அப்போது இந்த தீபம் ஏற்றும் போது உபதீபம்ன்றது அவசியம். ஏன்னா தீபத்தில் மகாலட்சுமி ஆவாகனம் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே ஊதுவத்தி ஏற்றுறதோ, ஏன்னா நீங்கள் பக்கத்தில் ஒரு தீப்பெட்டி வச்சு கூட ஏற்றலாம். ஆனால் நம்ம மகாலட்சுமி ஆவாகனம் பண்ணிவிட்டு அதுலேயே ஊதுவத்தியை, அதுலேயே உங்களுக்கு கற்பூரம் இதெல்லாம் ஏற்றுறதுக்கு கட்டாயம் தவிர்க்கணும். பூஜையில் வைக்கும்பொழுது மஞ்சள், குங்குமம், இதெல்லாம் மங்களகரமான பொருளோ அதெல்லாம் வைக்கலாம், ரவிக்கப்பட்டு வைக்கலாம். ஏன்னா நம்ம தினமும் பண்ணுற பூஜை வேறு, குத்துவளுக்கு பூஜைன்னு மகாலட்சுமி ஆவாகனம் பண்ணி பண்ணுறது வேறு. சாதாரணமாக நீங்கள் ஒரு அர்ச்சகரை கூப்பிட்டு பண்ணுறதுன்னா அது வேறு. கூட்டு வழிபாடை பண்ணும்போது அர்ச்சகர் மேடையில் சொல்லுவார், நாம் பண்ணலாம். கட்டாயம் பஞ்சபாத்த உத்தரணி தீர்த்தம் வேணும். கற்பூரம் ஏற்றுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கற்பூர ஆரத்தி ஏற்றுறதுக்கான ஒரு சின்ன தட்டு வேணும். இல்லை அதுக்குன்னு இருக்கிற நம்ம தீபாரத்தி தூபாரத்தி வச்சுக்கலாம். நம்ம தனித்தனியாக வச்சுக்கிறது முதல்லையே நமக்கு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம நைவேத்தியம் போது கல்கண்டோ பாலோ இல்லை பேரிச்சி பழமோ உலர்ந்த திராட்சையோ நம்ம சௌரியம் போல் பூஜைக்கு எடுத்து வச்சுக்கணும். நாமாவளி சொல்லும் பொழுது வாசனை பூக்களால் பண்ணலாம். மல்லிப்பூவோ சாமந்தியோ ரோஜாவோ நம்ம சௌகரியம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி. குங்குமத்தாலையும் பண்ணலாம். தரமான குங்குமமாக இருக்கணும். தரமான குங்குமம்னா நீங்கள் ஒரு பேப்பரில் அந்த குங்குமத்தை வச்சு மடிச்சிங்கன்னா
மஞ்சள் நிறம் வரும், சாயம் வரக்கூடாது. அதுமாதிரி கையில் தொட்டிங்கன்னா சாயம் ஒட்டக்கூடாது. தரமான குங்குமமாக இருக்கணும். குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறீங்கன்னா குங்குமத்தை ஒவ்வொரு வாட்டி எடுக்கும்போதும் கட்டை விரலையும் ஆட்காட்டி விரலையும் சேர்த்து எடுத்து அர்ச்சிக்கக்கூடாது. குங்குமத்தை எடுக்கிறீங்கன்னா கட்டை விரலும் ஆள்காட்டி விரலையும் அந்த குங்குமத்தை எடுக்கக்கூடாது. நடு விரலால் இல்லை மோதிர விரலால் கட்டை விரலையும் சேர்த்து குங்குமத்தை எடுத்து அர்ச்சிக்கணும். அதாவது மோதிர விரலாலையும் கட்டை விரல் இல்லைன்னா நடுவிரல் ஆள்காட்டி கட்டை விரல் சேர்க்கலாம். ஆனால் இந்த 2 விரலை இப்படி சேர்த்து குங்குமத்தை எடுத்து அர்ச்சிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு அர்ச்சகரை வச்சு பண்ணிங்கன்னா அவர் ஸ்ரீ சூக்தங்களால் பாத்தியம் அர்க்கியம் ஆச்சமணியம் சொல்லி சேர்ப்பார். இரண்யவர் நாம் ஹரிணியும் சொல்லி பாத்தியம் சமர்ப்பியாமி அப்படின்னு சொல்லி 15 இருக்குக்கும் ஒவ்வொன்றா சொல்லிவிட்டு மகாலட்சுமி நமகான்னு சொல்லி சோடசோபச்சாரங்களை முடிப்பார். நீங்களே பண்ணுறதா இருந்தால் அதெல்லாம் தெரியலன்னா பரவாயில்ல. இல்லைன்னா போற்றியே இருக்குது. ஓம் சந்தான லக்ஷ்மியை போற்றி, ஓம் தானிய லக்ஷ்மியை போற்றி, ஓம் தன லக்ஷ்மியை போற்றி அப்படின்னு போற்றி சொல்லி நீங்கள் வீடுகளில் வழிபாடு பண்ணுங்கள். ஒரு விஷயம் சொல்லுவோம், நம்ம அதம பட்சத்தையாவது செய்யணும். உத்தம பட்சம் செய்ய முடியலன்னா அதம பட்சத்தையாவது நம்ம செய்யணும். இப்போ நாமே தெரிஞ்சதை சொல்லி பண்ணுறது நான் அதம பட்சம்னு தான் சொல்வேன். ஏன்னா இதில் 1-2 குறைபாடு வரலாம். ஒரு குருவை நியமித்து அர்ச்சகரை நியமித்து செய்யும் பொழுது குறைபாடுகள் இல்லாமல் இருக்கலாம். கோயிலில் இருக்கிற அர்ச்சகரை கேட்டாலே அவெல்லாம் யாராவது ஒருத்தரை கை காட்டி விடுவா. முறையாக சொல்லக்கூடியவாளை நம்ம கூப்பிட்டு பண்ணணும். பண்ணுறதுன்னு தீர்மானம் பண்ணால் இந்த விஷயம் தெரிஞ்சவாளை முறையாக பண்ணுறவாளை கூப்பிட்டு பண்ணணும். இல்லை நான் முதல்ல சொன்ன மாதிரி தமிழில் இருக்க திருவிளக்கு பூஜையை பார்த்து கூட நீங்களே பண்ணிடலாம். பண்ண தெரியாதவாளை வச்சு பண்ணுறது வேண்டாம்னு சொல்லுவோம். ஏன்னா 108 நாமாவளினா முறையாக பண்ணுறவராக இருந்தால் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்ரீசூக்தங்களால் பாத்தியாருக்கு ஆச்சமணியை சமர்ப்பித்து அதுக்கப்புறம் 108 வாசனை பூக்களால் ஓம் பிரகிருத்தியன்மா விகிருத்தியன்மா வித்யாயன்மான் சர்வோத இத பிரதாயன்மான்னு சொல்லலாம். இல்லை சகசிரநாமத்தை சொல்கிறேன்னா லக்ஷ்மியோட சகசிரநாமம் சொல்லி பூஜிக்கலாம். கட்டாயம் நாம் ஸ்ரீசூக்தம் சொல்லி மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் சொல்லி வழிபாடு பண்ணுறது தான் விசேஷம். அதேமாதிரி நல்லெண்ணெயோ இல்லை பசு நெய்யோ திரி போட்டு நம்ம பூஜிக்கலாம். இது நம்ம சாதாரண திரி போடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் தாமரைத்தண்டு திரி கிடைக்கும் விசேஷமாக, அதை போட்டு நம்ம பூஜிக்கிறது விசேஷம்னு சொல்லலாம். அதேமாதிரி பூஜைக்கு தேவையான பொருட்களை சரியான முறையில் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ரவிக்கை பிட்டு யாராவது நமக்கு வெத்தலை பாக்க வச்சு கொடுத்துருந்தா அதே ரவிக்கை பிட்டை கொண்டு வந்து பூஜையில் வைக்க வேண்டாம். நாம் புதுசாக ரவிக்கை பிட்டு வாங்கி தான் வைக்கணும். நாம் ஏற்கனவே வெத்தலை பாக்கு தாம்பூலம் கொடுத்துருந்தா அதை கொண்டு வந்து வச்சு திருப்பி அதை நம்ம யாருக்காவது கொடுக்குறோன்ற நிலையை வச்சுக்கக்கூடாது. ஆனால் பூஜையில் வச்ச ரவிக்கப்பட்ட யாராவது சுமங்கலிகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அது உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி 21 கூட வச்சு கொடுக்கலாம், இல்லை 1 கூட வைக்கலாம். நம்ம சக்தியை பொறுத்து இருக்குது. அதை நம்ம வெத்தலை பாக்கு தாம்பூலம் வச்சு கொடுக்கலாம். வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். இந்த தீப ஜோதியாக மகாலட்சுமியை வழிபாடு பண்ண, இந்த குத்தவளுக்கு பண்ண சுக்கிரவாரம் ரொம்ப விசேஷம். இதை நம்ம கூட்டு வழிபாடாக பண்ணும்பொழுது எல்லோரும் ஒன்றா இருக்கணும், ஒரே நேரத்தில் அர்ச்சிக்கணும். அதுக்கு யாராவது ஒரு அர்ச்சகர் மைக்கை வச்சுன்னு சொன்னாலும் சரி, இல்லை யாராவது ஒருத்தர் பொறுப்பாக இருந்து பெண்களே கூட சொல்லலாம். சில இடங்களில் சோடச மகாலட்சுமி வழிபாடுன்னு பண்ணுவான். அது இன்னும் விசேஷம். அதை இன்னொரு சந்தர்ப்பம் பேசலாம். இப்போ நம்ம குத்து விளக்கு பூஜை ஒரு குழுவாக இருந்து பண்ணுறது விசேஷம். சரி, குழுவாக இருந்து பண்ணுறோன்னா 50 பேர் இருக்கலாமா, 70 பேர் இருக்கலாமான்னு அந்த கணக்கு பார்க்காதீங்க. ஏன்னா சில நேரத்தில் நீங்கள் 108 பேர் வரணும்னு நினைப்பீங்க. அப்போ அவள் 110 2 பேர் அதிகப்படியாக வந்துட்டு அதுக்குன்னு அவளை திருப்பி அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ 108 பேர் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 108 பேர் வரலாம். கூட 2 பேர் அதிகப்படியாக வந்துட்டா 110 வேண்டான்னு அந்த 2 பேர் வரவால் அந்த பெண்களை திருப்பி அனுப்ப வேண்டாம். சில பேர் பூஜையில் வளையல் சமர்ப்பிப்பா, அதாவது அவ்வளவா சௌகரியத்தை பொறுத்தது. அதனால் கூட்டு வழிபாடுன்னு வரும்பொழுது ஒரு பொருள் குறையும், ஒரு பொருள் கூடும். சில பேர் வசதி உள்ளவா அதிகப்படியாக எடுத்துகிட்டு வருவா, வசதி இல்லாதவா குறைவாக எடுத்து வருவா. அதாவது அவள் சௌகரியத்தை பொறுத்துருக்கு. இப்போ உங்களுக்கு வசதி இருக்குது 108 தாமரை பூவால் நீங்கள் அர்ச்சிக்கலாம், ஓம் பிரகிருத்தியன்மா விகிருத்தியன்மா வித்யாயனமான்னு. ஆனால் வசதி இல்லாதவா ரோஜா பூ வாங்கிட்டு வரலாம், இல்லை குங்குமம் வாங்கிட்டு வரலாம். அதாவது அவள் சக்தியை பொறுத்தது. அதனால் கூட்டு வழிபாடுன்னு வரும்பொழுது அதிகப்படியாக குறைவாக இருக்கலாம். ஒருத்தர் கூடுதலாக வந்துட்டால் திருப்பி அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வழிபாடு வீட்டில் பண்ணிங்கன்னா, இப்போ தாமரைப்பால் அர்ச்சிக்கணும்னு ஆசை இருக்குன்னா ஒரு தாமரைப்பூ எடுத்து அதை எதிர உதுத்து அர்ச்சிக்காதீங்க. ஒரு நாமாவளிக்கு ஒவ்வொரு எதிர
அதை பிரித்து அதை உதுத்து அரைச்சிக்கிறது வேண்டாம். ஒரே தாமரைப்பூ இருந்ததுன்னா பூஜை முடிக்கச்சே சமர்ப்பிச்சிருங்களேன். ஒரே ஒரு தாமரைப்பூ இருக்குன்னா ஓம் மகாலட்சுமி நமகான்னு கடைசியாக சொல்கிறீங்கல்ல, 108வது நாமாவளி சொல்வீங்க, ஓம் புவனேஸ்வர் ஏய் நமகான்னு. அந்த 108வது நாமாவளி சொல்லும்போது அந்த தாமரைப்பூ சமர்ப்பிங்க. 107 நாமாவளிக்கு குங்குமம் சமர்ப்பிச்சிட்டோம், 108வது நாமாவளிக்கு ஒரே ஒரு தாமரைப்பூ இருந்தால் அது ஒன்று சமர்ப்பிங்க. ஆனால் எதை உதுத்து அந்த அர்ச்சிக்கிறது கட்டாயம் வேண்டாம். வீட்டில் பண்ணும்போது நம்ம சௌகரியம், பால் பாயசம் முடிஞ்சால் பால் பாயசம் பண்ணுங்கள், இல்லை வெறும் பால் சூடு பண்ணி பசும்பால் நைவேத்தியம் பண்ணுங்கள். நம்ம சக்தி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். ஆடம்பரம் வேண்டாம், ஸ்ரத்தை தான் முக்கியம். இதில் ஸ்ரத்தை அப்படின்னு ஒன்று அக்கறைன்னு எடுத்துக்காதீங்க. ஸ்ரத்தைன்றது நம்பிக்கைன்னு எடுத்துக்கோங்க. அந்த சுவாமி மேலே, அம்பாள் மேலே, மகாலட்சுமி மேலே தீவிரமான நம்பிக்கை வைங்க, பக்தி வைங்க. கட்டாயம் நம்ம வறுமை தீரும், கட்டாயம் நம்ம நல்ல காரியங்கள் நடக்கும், நம்பிக்கை வைங்க. அதை தான் இங்கே ஸ்ரத்தைன்னு எடுத்துக்கணும். நான் அக்கறையாக செய்தேன்னு சொல்லாதீங்க, நம்பிக்கையோடு செய்தேன்னு சொல்லுங்கள். கூட்டு வழிபாடுலேயும் இதே மாதிரி தான். ஆனால் கூட்டு வழிபாடு பண்ணும்போது எல்லோரும் ஒரே மாதிரி பண்ணுங்கள். ஒவ்வொரு நாமாவளி சொல்லும் போதும் பொறுமையாக குங்குமத்தையோ பூவையோ ஒன்று ஒன்றா சேர்க்கணும். அதே மாதிரி அங்கே ஒரு அர்ச்சகர் இருந்து வழிபாடு பண்ணுறாருன்னா பாத்தியம் சமர்ப்பியாமே அப்படின்னா எல்லாரும் பாத்தியம் சமர்ப்பியாமே பண்ணணும். ஒருவேளை நமக்கு தெரிஞ்சிருந்தால் கூட முண்டின்னு போகக்கூடாது. இப்போ நமக்கு நாமாவளி பழக்கமாக இருக்குன்னா அவள் பிரகிருத்தியை நமகான்னு சொல்லும்போது நம்ம விகர்த்தியை நமகான்னு வித்யாயை நமகான்னு பண்ணக்கூடாது. எல்லாரோடையும் கூட்டு வழிபாடாக பொறுமையாக போக வேண்டியது அவசியம். தனி வழிபாடுன்னா நம்ம சௌகரியம் போல பண்ணலாம். அதில் உத்தமம், அதமம், மத்தியமம்னு சொல்லிட்டேன். அதனால் நம்மளால் ஒன்றுமே முடியலன்னா எளிமையாக பண்ணுறது அதமம், கடைசி பட்சம் விட வேண்டான்றதுக்கு சொல்கிறேன். அதனால் இந்த ஆடி வெள்ளியில் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். சிலர் காசுகளை வச்சு வழிபாடு பண்ணுவான். மறுபடியும் சொல்கிறேன், காசை வச்சு வழிபாடு பண்ணால் அதை அப்படியே பூஜை ரூமில் வச்சிட வேண்டாம். கோயிலில் போய் அர்ச்சனைக்கோ இல்லை சுமங்கலி பெண்களில் மாற்றுக்கு வரும்போது வெத்தலை பாக்குலையே வச்சு அந்த பணத்தை கொடுக்கலாம், தப்பு இல்லை. அந்த 108 காயினை நீங்கள் தாமரைப்பூ வெள்ளியில் வாங்கி பண்ணிங்கன்னா அதை அப்படியே ஆற்றுல உங்கள் இல்லத்தில் அப்படியே பத்திரமா வச்சுக்கலாம். காசில் 108 காயினில் பண்ணிங்கன்னா அது யாராவது வரவாளுக்கு கொடுக்கலாம், கோயிலுக்கு போகும்போது தட்சணையாக சேர்க்கலாம். அதை வீட்டில் அப்படியே பத்திரமா வச்சுக்கணுன்ற விஷயம் கிடையாது. ஏன்னா பெரும்பாலும் நினைக்கிறா 108 காயினில் பூஜை பண்ணிவிட்டு அதை அப்படியே வீட்லேயே வச்சுக்கணும்னு. அப்படி அவசியம் இல்லைன்னு சொல்லுவோம். இன்னும் பல அபூர்வ விஷயங்கள் பின்னால் பேசலாம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இணைய நாள் ஆகட்டும். குத்துவிளக்கு பூஜையை எப்படி பண்ணால் ரொம்ப சிறப்பானதாக அமையும் அப்படின்றத பற்றின வழிமுறைகளை சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. நேரழைப்பில் காத்துட்ருக்குறாங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்னம்மா? என் பெயர் கலைச்செல்வி, நான் ஈரோட்டிலிருந்து பேசுகிறேன். என்ன சந்தேகம் சுவாமிஜி கிட்ட கேட்கணுமா உங்களுக்கு? என் பொண்ணுக்கு தனுஸ்ரீ பெயர். அவங்க 9/5/2004 காலையில 6:53 பிறந்திருக்காங்க. தனுசு ராசி பூராட நட்சத்திரம். அவங்களுக்கு இப்ப கவர்மெண்ட் ஜாப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது கிடைக்குமா என்னன்னு கேட்கலாம். சரிம்மா, என்ன படிச்சிருக்காங்கம்மா? இப்ப இன்ஜினியர் முடிச்சுட்டு இப்ப கவர்மெண்ட் கோர்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்கம்மா, ஏதாவது எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுனாங்களாமா? இப்ப எழுத போறாங்க. அதனால இது நம்ம ஜாப் கிடைக்குமா இல்ல மேரேஜ் பண்ணலாமா ஒரு கன்ஃபியூஸ்ல இருக்கும். அதுக்காக நீங்க கேட்டிருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு சுவாமிஜி நல்லது ஒரு தீர்வு சொல்லுவாங்க. சுவாமிஜி, சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்குமான்றதை பற்றி பார்க்கலாம். அரசு உத்தியோகத்துக்கு படிக்கிறத தொடர்ந்து படிக்கட்டும், ஆனால் முக்கியத்துவம் கல்யாணத்துக்கு கொடுங்க. அதனால் அரசு உத்தியோகம்ன்ற விஷயத்தில் போனீங்கன்னா கல்யாணம் இன்னும் 5-6 வருடம் தள்ளி போயிடும். அதனால் கல்யாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அரசு உத்தியோகத்தை 2வதாக வச்சுக்கோங்க. ஜாதகம் பேசுகிறது ஞாயிறு புதன் பேசுகிறது விசேஷம். பெண் பார்க்க வர சொல்கிறதா இருந்தாலும் ஞாயிறு புதன் முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் இல்லத்தில் தொடர்ந்து துர்கா தேவி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கட்டாயம் முதல்ல திருமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா திருமணம் நல்ல விதமாக முடியும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். நேர் கேட்டிருந்த சந்தேகத்துக்கு தெளிவான பதில் கொடுத்ததுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமனுபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம்.
உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, நம் உடலில் தைராய்டு சுரப்பில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு அது அதிகமாக இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் நிறைய நோய் தாக்கம்லாம் வருவதற்கு வாய்ப்புண்டு. அது எந்த அளவுக்கு ஏற்றத்தாழ்வு இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி நோய்கள்லாம் வரும். அதே மாதிரி பெண்களுக்கு கருப்பையில் பிசிஓடி, நார்த்திசு கட்டிகள், ஃபைப்ராய்டு இது போன்ற கட்டிகள்லாம் இருக்கும்பொழுது மாதவிடாய் நேரத்தில் வயிற்று வலி இருக்கும், அதிக உதரப்போக்கு இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு வந்து திருமணமாகி குழந்தை இல்லையான்னு கவலையும் இருக்கும். இந்த 2 பாதிப்பை போக்குவதற்கும் சிறுநாகப்பூ நிறையா பயன்படுது. சிறுநாகப்பூ பார்க்கறதுக்கு லவங்கம் மாதிரி இருக்கும், அதாவது கிராம்பு போல தான் இருக்கும், கொஞ்சம் கருப்பாக சின்னதாக இருக்கும். இந்த சிறுநாகப்பூவில் வந்து நிறையா சத்துக்கள்லாம் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் தைராய்டு சுரப்பில் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வை சமத்துவதற்கு பயன்படக்கூடியது. அதே மாதிரி உடலில் பல நோயை போக்குவதற்கு பயன்படக்கூடியது. நம் உடலில் மறைந்து தாக்கக்கூடிய வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை இவற்றையெல்லாம் போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. மத்திய நரம்பு மண்டலத்தில் வரக்கூடிய தொந்தரவுகளை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. மறுத்து போன பாதிப்பு இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து மறுத்து போயிருக்கும். அது உடலில் வந்து எந்த இடத்துல நம்ம வந்து ஒரே பக்கமாக படுத்து தூங்கினோம்னா, இரவில் படுத்து தூங்கும்பொழுது காலையில் எழுந்து பார்த்தோம்னா கை கால்கள் கொஞ்சம் மறுத்து போன மாதிரி இருக்கும். ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும்பொழுது மறுத்து போன மாதிரி இருக்கும். ஒரே பக்கமாக படுத்து தூங்கிடுவோம், நமக்கு தெரியாது, காலையில் எழுந்த பிறகு தான் தெரியும். இது சாதாரணமாக நிகழக்கூடிய நிகழ்வு. ஒரு சில பேருக்கு மறுத்து போயிடும், பாதங்களில் மறுத்து போயிடும். சர்க்கரை நோயாளிகளுக்கு, அதுவும் 10 வருஷம் 5 வருஷமாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் தாக்கம்லாம் நிறைய தொந்தரவு கொடுக்கும். பாதங்கள் மறுத்து போயிடும். ஒரு சில பேருக்கு தொடையில் மறுத்து போயிடும். வெரிகோஸ் வெயின்லாம் இருந்ததுன்னா தொடையில் மறுத்து போயிடும். அவங்களுக்குலாம் வந்து சிரமம்தான். இப்போ வந்து ஒரு மருந்து ஒன்று தயார் செய்ய போகிறோம். சிறுநாகப்பூவை வைத்து தயார் செய்ய போகிறோம். இது வந்து உடலில் நிறைய நோயை போக்குவதற்கு பயன்படக்கூடியது. நுரையீரலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. புகைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு நுரையீரல் நிறைய பாதிப்படையும். அந்த நுரையீரலில் வரக்கூடிய தொந்தரவுகளை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. நம்ம உடலில் வரக்கூடிய பல நோயை போக்குவதற்கு சிறுநாகப்பூ நிறையா பயன்படுது. சிறுநாகப்பூவை பயன்படுத்தி ஒரு மருந்து ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, நுரையீரலுக்கு பலத்தை தரக்கூடிய மருந்து எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: சிறுநாகப்பூ, லவங்கம், அமுக்ரா கிழங்கு, சுக்கு, பனை வெல்லம். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு மருந்து தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 2 கிராம் சிறுநாகப்பூ, 2 கிராம் லவங்கம், 2 கிராம் அமுக்ரா கிழங்கு, 2 கிராம் சுக்கு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மருந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீர் ஊற்றிக்கலாம். தண்ணி லேசாக சூடானதும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியிலேருந்து 1/2 ஸ்பூன் பொடி போட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா சுண்டாக காய்ச்சிக்கலாம். பொதுவாக நுரையீரலில் வந்து இந்த புகைப்பழக்கம் இருக்கிறவங்க, புகைப்பழக்கம் அதிகமாக புகைப்பிடிக்கிறவங்களுக்கு வந்து நுரையீரல் ரொம்ப வீக்காக இருக்கும். அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்கும், இருமல் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எந்த பழக்கமும் இல்லை, நான் வந்து கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது, அதாவது அம்மாவுடைய வயிற்றில் சிசுவாக இருக்கும்போதே அவங்க வந்து பனிக்குட நீரை வந்து குடிச்சிடுவாங்க. அந்த பனிக்குட நீரை குடித்த குழந்தைங்களுக்கு பிற்காலத்தில் கொஞ்சம் வளர்ந்த பிறகு கூட வந்து அந்த அடிக்கடி சளி, இருமல் இருந்துகிட்டே இருக்கும், மூச்சு வாங்குற பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், நுரையீரல் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்டுட்டு வரலாம். இப்போ இதை நல்லா சுண்டிடுச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் சிறுநாகப்பூ சேர்த்துருக்கோம். சிறுநாகப்பூ நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது பொடியெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இது போல தான் கிடைக்கும். இது பார்க்குறதுக்கு லவங்கம் மாதிரி இருக்கும். லவங்கம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ப்ரௌனாக இருக்கும். இது வந்து கருப்பாக இருக்கும், சின்னதாக இருக்கும். சிறுநாகப்பூ இது வந்து பூ வகையை சேர்ந்தது. இந்த சிறுநாகப்பூவில் ஆல்ஃபாமின் இருக்குது, பீட்டாமின் இருக்குது, கோமாரின் இருக்குது, பால்மெட்டிக் இருக்குது, ஃப்ளோனைட் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் எலும்புகளுக்கும் அதிக நன்மை செய்யக்கூடியது. அதே சமயத்தில் உடல் வலியை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. நம் உடலில் மறைந்து தாக்கக்கூடிய வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை இவற்றையெல்லாம் அழிப்பதற்கும், வைரஸ் காய்ச்சலை போக்குவதற்கும், விஷப்பூச்சிகள் ஏதாவது விஷப்பூச்சிகள் கடித்து அதனுடைய விஷத்தன்மை ரத்தத்தில் இருந்தால் அந்த ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கும், இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும், மத்திய நரம்பு மண்டலத்தில் வரக்கூடிய குறைபாடுகளை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. உணர்ச்சி இல்லாமல் இருக்கும் ஒரு சில பேருக்கு, மறுத்து போயிருக்கும், அந்த பாதிப்பெல்லாம் போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. கெட்ட கொழுப்பு இருந்தால் கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றுவதற்கும் பயன்படக்கூடியது. நம் உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. அடுத்து லவங்கம் சேர்த்துருக்கோம். லவங்கத்துலேயும் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது, நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடியது. இது வந்து சளி, இருமல், காய்ச்சலை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. உடல் வலியை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. எந்த மருந்தோடு எப்படி சேருதோ அதற்கு தகுந்த மாதிரி வேலை செய்யக்கூடியது. இதுலேயும் வந்து உயிர் சத்துக்கள், தாது உப்பு நிறையவே இருக்குது. விட்டமின் பி இருக்குது, விட்டமின் சி இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, சோடியம் இருக்குது, விஷத்துக்கள், தாது உப்புக்கெல்லாம் நிறையவே இருக்குது. நம் உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. சளி, இருமல், காய்ச்சலை போக்குவதற்கும்
நுரையீரலில் வரக்கூடிய பாதிப்புகளை போக்குவதற்கும் செரிமானத்தன்மையை கொடுப்பதற்கும் பயன்படக்கூடியது. இந்த மருந்தை வந்து சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லோருமே சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு தீவிரமான காய்ச்சல் மாத கணக்கில் இருக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து காய்ச்சலே விடாது, எங்கே பார்த்தாலும் போவாங்க வருவாங்க, மருந்து மாத்திரை நிறைய கொடுப்பாங்க, சரியாகாது. அப்படியே காய்ச்சல் போனாலும் சளி இருமல் வறட்டு இருமல்லாம் நிறையா இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு வரக்கூடிய சளி இருமல் வைரஸ் காய்ச்சல் இவற்றை போக்குவதற்கு இது போல் ஒரு மருந்து தயார் செய்து காலை மதியம் மாலை இரவு 4 வேளை கொடுக்கணும். வயசுக்கு தகுந்த மாதிரி. சின்ன குழந்தைங்க 1 வயசு 2 வயசு இருந்ததுன்னா ஒரு அரை தேக்கரண்டியோ 1 தேக்கரண்டியோ கொடுக்கலாம். பெரிய குழந்தைங்களுக்கு 5 வயசு 10 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு 20 மில்லி கொடுக்கலாம். பெரியவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 50 மில்லி 60 மில்லி 3 வேளை குடிக்கலாம். அந்த மாதிரி குடித்தாங்கன்னா தீராத வைரஸ் காய்ச்சலை போக்குவதற்கும் சளி இருமல் காய்ச்சலை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. அதுக்கப்புறம் தோள்பட்டை வலி முதுகு வலி ஒரு சில பேருக்கு தீராத ஒரு தொந்தரவாக இருக்கும், தினமும் வலிக்கும், நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யாருக்கெல்லாம் முதுகு வலி தோள்பட்டை வலி இடுப்பு வலி நிறையா இருக்கும் அவங்க மாலை நேரத்தில் ஒரு 50 மில்லி அளவுக்கு சாப்பிடலாம். அந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா ரத்த ஓட்டம் குறைவாக இருந்தால் ரத்த ஓட்டத்தை சீராக்கி வலியை போக்குவதற்கும், முக்கியமாக எலும்பு மஜ்ஜையில் வரக்கூடிய பாதிப்பு, எலும்பு மஜ்ஜையில் தொந்தரவு வந்தாலே அது நீண்ட காலத்துக்கு தொந்தரவு கொடுக்கும், வலி இருக்கும். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் தொடர் வலி இருக்குதோ தொடர்ந்து வலி இருக்குதோ வருஷ கணக்கில் உடல் வலி இருக்குதோ அந்த உடல் வலி இருக்கிறவங்க இது போல் ஒரு மருந்து தயார் செய்து மாலை வேளையில் ஒரு டீ போல் ஒரு 50 மில்லி அளவுக்கு தொடர்ந்து சாப்பிட்டா தோள்பட்டை வலி முதுகு வலி இடுப்பு வலி இவற்றையெல்லாம் போக்குவதற்கு பயன்படக்கூடியது. நுரையீரலுக்கு பலத்தை தரக்கூடிய மருந்து தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல 2 கிராம் சிறுநாகப்பூ, 2 கிராம் லவங்கம், 2 கிராம் அமுக்குரா கிழங்கு, 2 கிராம் சுக்கு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீர் ஊற்றி நம்ம பொடி பண்ண பொடியிலேருந்து அரை ஸ்பூன் பொடி போட்டு அது கூட தேவையான அளவு பனை வெல்லமும் சேர்த்து நல்லா சுண்டை காய்ச்சி வடிகட்டி எடுத்தோம்னா இந்த மருந்து தயார். நேயர்களே, பாதிப்பு இருக்கிறவங்க இது போல ஒரு மருந்து தயார் செய்து சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு, முகப்பருக்கள் அதிகமாக இருக்கிறவங்க, அதே மாதிரி ஒரு சிலருக்கு முகத்தில் வந்து பருவாக இருக்காது, ஆனால் கட்டி கட்டியாக வரும், சூடு கட்டி மாதிரி ஒரு சிலருக்கு கட்டி வரும், திடீர்னு வரும், ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை ஒரு கட்டி வரும், அது வலிக்கிற மாதிரி இருக்கும், சரியாயிடும். ஒரு சிலருக்கு அந்த கட்டிலையும் சீழ் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அடிக்கடி முகத்தில் கட்டி வரவங்க, முகப்பரு இருக்கிறவங்க நெல்லிக்காய் சாறு கொஞ்சமாக எடுத்து அது கூட தேன் சேர்த்து நல்லா கலந்து அதை வந்து இந்த முகப்பருக்கள் இருக்கிற இடத்துலையும் கட்டி இருந்ததுன்னா கட்டி மேலே மட்டும் கூட வைக்கலாம், அப்படி இல்லைனாலும் முகம் ஃபுல்லாக கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நல்ல குளிர்ந்த தண்ணீரில் முகத்தை கழுவிட்டு வந்தீங்கன்னா முகப்பருக்கள் படிப்படியாக குறையும், முகத்தில் வரக்கூடிய கட்டிகளும் வராமல் இருக்கும். இருக்கக்கூடிய கட்டியும் வந்து அந்த மார்க் இல்லாமல், ஒரு சிலருக்கு கட்டி சரியானாலும் அந்த இடத்துல அடையாளம் அப்படியே இருக்கும், கரும்புள்ளி மாதிரி அப்படியே நின்றுடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த கட்டி சரியாகும், அந்த இருந்த அடையாளமும் தெரியாமல் முகம் நல்லா பளபளப்பாக இருக்கும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.